எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூண்டை கொண்டு எப்படி அதிக நேரம் உடல் உறவில் ஈடுபட போகிறதுன்றத இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவிலும் பூண்டை பற்றி போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, இது எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு நீங்கள் அதாவது டெய்லிக்கு ரெடி பண்ணணுமான்லாம் கேட்பீங்க. நீங்கள் டெய்லிக்கு ரெடி பண்ண அவசியம் இல்லை. ஒரு வாட்டி ரெடி பண்ணி வச்சிட்டாவே போதும். ஒரு மாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்து இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க. இந்த பூண்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் உரிச்சு வச்சுக்கோங்க. இந்த பூண்டு சாப்பிட்டா எப்படி சார் அதிக நேரம் உடல் உறவில் ஈடுபட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூண்டு என்ன பண்ணோம்னா, அதாவது இதயத்துக்கும் ஆணுறுப்புக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக்கினாவே என்ன ஆகுனா, அந்த உடல் உறவுலேயே ஈடுபடுறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 100% என்ன ஆகுன்னா, அதில் ஈடுபடுறதுக்கான ஒரு செல்ஸ் தூண்டி விடும். அதாவது டெஸ்டோஸ்டோன்ன்ற ஹார்மோன்ஸ் லெவல் தூண்டி விடும். அதுவும் இல்லாமல் அந்த லெவல் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உடல் உறவில் ஈடுபடுறதுக்கான நாட்டம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது மட்டும் இல்லை, லாங் டைமும் கிடைக்கும். ஆக ரத்த ஓட்டம் சரியாக இல்லைனாவே என்ன ஆகுன்னா, டக்குன்னு விந்து முந்திடும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பூண்டு எடுத்து ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக ஒரு ரிசல்ட் இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய். சரிங்களா, நெய் தேவை. இப்போ என்ன பண்ணுறோம், இதை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க. இந்த ஏதோ ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானல் எடுத்துகிட்டு நெய், சரிங்களா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. சுத்தமான நெய் கிடைச்சா நல்லது. எனக்கு இந்த வாட்டி நெய் கிடைக்கல, அதனால் கடையில் வைக்கிற நெய்யை வாங்கி ட்ரை பண்ணுறேன். இந்த பூண்டு இதெல்லாம் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த நெய்யில் நல்லா வதக்குங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு 50 கிராம் பூண்டு இருக்கும். 50 கிராம் பூண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிருப்பேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். பொன்னிறம் வர மாதிரி வறுக்கணும். பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை என்ன பண்ணோம்னா, டெய்லிக்கும் ஒரு 5 பல் சாப்பிட்ணும். காலையில் ஒரு 3 பல் 4 பல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. பார்த்து பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பூண்டு பண்ணும்போது வெடிக்கும். மேலெல்லாம் என்ன நெய் தெரிக்கும். பார்த்து கொஞ்சம் பக்குவமாக பண்ணுங்கள். நல்லா இது கேஸில் பண்ணிங்கன்னா ஸ்லிம்மில் வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆகணும். பொன்னிறம் ஆயிடுச்சுன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். சார் பூண்டு காரமாக இருக்காதா சார் அப்படிலாம் கேட்பீங்க. அப்படிலாம் கேட்க தேவையில்ல. பூண்டு நல்லாவே இருக்கும். நெய்யில் வறுக்கிறதுனால, அதாவது நார்மலாகவே பூண்டு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இந்த நெய் கூட சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுன்னா டபுள் ஆகிடும். இதனுடைய தன்மை 2 மடங்கு ஆகும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துடுச்சு, அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது இன்னும் அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டே இருங்க. நெய் சுண்ட இதில் வறுத்துட்டே இருக்கணும். முக்கியமான விஷயம் தீர்ந்துடக்கூடாது. இந்த மாதிரி பொன் கலரில் வரணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பொன் கலரில் வரும். இது வெடிக்கும், பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி தான் வெடிக்கும், பார்த்து பண்ணுங்க. ஓகே, பதத்துக்கு வந்துடுச்சு. இவ்வளோதான். இது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் காலையில் ஒரு 3 பல், மதியம் ஒரு 3 பல், நைட்டுக்கு ஒரு 3 பல், இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 48 நாள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.